ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பொடி செய்யலாமா? அதுக்கு முருங்கைக்கீரை இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. நல்லா தருது கசகனா சவுண்டு வரணுங்க. அந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. சிறிதளவு துவரம்பருப்பு, சிறிதளவு கடலப்பருப்பு, சிறிதளவு உளுத்தம்பருப்பு, மிளகு சிறிதளவு, சீரகம், வெள்ளையல், கருப்பு எள், பாசிப்பயிறு சிறிதளவு, ஒரு ஸ்பூன் தனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, புளி, உப்பு இது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடாய் காய்ஞ்சோடனே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் துவரம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கடலப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கடலப்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாசிப்பயிறு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் தனியா, மிளகு போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், வெளியிலே பாண்டி தெரியுது, வெள்ளையல், கருப்பு எல்லாம் பொரியுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சானே எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, புளி போட்டு வதக்கோங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. சவுண்ட் வறுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த ஆற்றணும். மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுங்க. இது இட்லி, தோசைக்கு, சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.